நீங்க நல்ல வேலை செஞ்சீங்கன்னா இது தேவையே இல்லை. அரசாங்கம் இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா அது எதுக்குங்க ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு நடிகர், நீங்க சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் செய்யணும்? உங்களுக்கு அதெல்லாம் இத்தனை வருஷமா தெரியல. ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, அங்க கொண்டாடப்படுறாரு. இன்னும் ஸ்டேஜில் பார்த்தா அவர் குழந்தைங்களோட குழந்தைய நின்று பண்றதெல்லாம் பார்க்கும்போது அதை எப்படி இப்படி அசிங்கமா சொல்ல தோணுதுன்றது பெரும் கேள்வி. இந்த ஈவெண்ட் எப்படியாவது இழிவுபடுத்த முடியாதா அப்படின்றது ஒரு உள்நோக்கம். அது வந்து எனக்கும் அது அது ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நல்லா படிச்சு மார்க் வாங்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பேர் வாங்கின குழந்தைங்களை ஒரே நிமிஷத்துல ஒருத்தர் விஜய் மேல இருக்கிற ஒரு பொறாமையில, ஒரு வன்மத்துல, ஒரு போட்டியில் இப்படி சொல்லி அந்த குழந்தைங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த மாதிரி போவியா, நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போறது, இதுதான் முற்போக்கு. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறதோ உன்னோட ஒரே வேலை, நீ வந்து ஒரு நடிகர் கூட ஒரு தலைவர் கூட போட்டோ எடுத்துட்டா நீ அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுதான் முற்போக்கு. கேட்டுக்கங்க உங்க முற்போக்கு சிந்தனையை, பகுத்தறிவை. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. கூத்தாடின்ற வேற ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றாங்க. நான் விஜய் சார் சொல்லலை, நான் கூத்தாடிகளை சொன்னேன்னு. அண்ணனே 4-5 படம் நடிச்சிருக்காரா பாத்தீங்களா? அந்த கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன், கண்டிப்பா நீங்க அதை ப்ரொமோல போடணும். அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர், அந்த டான்ஸை மக்கள் கண்டிப்பா பார்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ கூத்தடிக்கிறதுன்றது வந்து சந்தோஷமா இருக்கும்போது எல்லாருடைய வெளிப்பாடும் கூத்து தான். அதை வந்து ஒருத்தர் திரையில செய்யும்போது அவரை பார்த்து வரக்கூடிய பொறாமை தான். நான் கூட என்னடா இவரு சினிமா நடிகர் பிடிக்காதோன்னு நினைச்சேன். பார்த்தா தாவேகா பசங்க எடுத்து கட் பண்ணி தெளிவாக போட்டாங்க. அதனால அது மக்கள் கொண்டு போய் சேருங்க. இங்க பொறாமையோ வன்மமோ நடிகர்கள் மேலேயோ திரைத்துறையினர் மேலேயோ இந்த குழந்தைங்க மேலேயோ இல்லை, விஜய் சார் மேலே இருக்கிற வன்மம் அது அவர் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையில் வெளிப்பட்டு இன்னைக்கு பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நிலைமை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது தமிழக அரசியலுக்கு மாண்புக்கு சரியில்லை. இதை திமுக தலைவரே சரி பண்ணணும், மன்னிப்பு கேட்க வைக்கணும். இல்லாட்டி அவர் வந்து கூட்டணியில இருந்தும் நீக்கணும். எந்த சீட்டுக்காக அதை பண்ணாரோ அதுவே எல்லாம் போனோம். இல்லாட்டி அந்த எலெக்ஷன்ல இது பாதிக்கும். இன்னைக்கு ஒரு பேசினாரு 4 நாள்ல மறந்துடும்ன்றது இது 1980s இல்லை, இது எல்லார் மொபைல்லையும் இது இருக்கும். 2026 மார்ச்ல கண்டிப்பா இது வெளியே வரும். நாங்க திரும்ப பேசுவோம். அப்போ எலெக்ஷன் அப்போ ஒரு போர்டு எக்ஸாமும் நடக்கும். கண்டிப்பா இதை நாங்கள் வந்து அன்னைக்கு போயிச்சு பொருளாக மாற்றுவோம்.